கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக காங்கிரஸ் மாநில செயலாளர் டி செல்வம் அக்கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில செயலாளர் செல்வத்தை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தன்னை சந்தித்ததாக ஆதவர்ஜுனா தெரிவித்திருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து செல்வம் நீக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளர் செல்வம் அக்கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் டி செல்வம் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். முருகேசன், தற்போது காங்கிரஸ் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு, பின்னணி என்ன? நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எழும்பூர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் பேசும்போது, தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோரும் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தாவாக்காவில் இணைவதற்காக கட்சி அலுவலகத்தில் காத்து கிடக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். குறிப்பாக ஏனென்றால் ராகுல் காந்தி விஜயை விரும்புவதாகவும் அவர் மீது அன்பு கொண்டவர், அவர் தாவாக்காவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் மூத்தவர்கள் ஒரு மூத்த தலைவர்கள் சில பேர் திமுக இணைந்து இந்த சதியை செய்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை கூட்டி நினைத்து விட்டார்கள் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் தமிழக காங்கிரசின் சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பிரனர் டி செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். மாநில பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக அவர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடன் விசாரணை நடைபெறும் என்றும், எதற்காக நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணை நடைபெறும் என்று அந்த கருத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து டி செல்வம் அவரை நம்ம தொடர்பு கொண்டு பேசிய போது, நான் அகில இந்திய கட்சியின் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறேன், என்னை எளிதாக அவ்வளவு எளிதாக நீக்க முடியாது, எனக்கு முறைப்படி சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்க வேண்டும், என்னை நீக்கம் செய்யப்பட்டதாக தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதாக எனக்கு எந்த ஒரு தகவல் இதுவரை அறிவிக்கப்படவில்லை, என்னிடம் கடிதம் கொடுக்கப்படவில்லை, எனவே என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மாநில தலைவருக்கு இல்லை என்ற கருத்தை நம்மிடம் பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தன்னை சந்தித்ததாக ஆதவர்ஜுனா தெரிவித்திருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டி செல்வம் அக்கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.